வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு விடாமுயற்சியுடன் வாழ வேண்டும், வெற்றியும் களிப்புடன் வாழ வேண்டும் என்று எண்ணுபவர்கள் உன்னை யாராவது நிராகரித்தால், வேண்டாம் என்று ஒதுக்கினால் நீ உயர்கிறாய் என்று அர்த்தம். உன்னை பற்றி 4 பேர் பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் பேசுவதற்கு நீ என்ன அர்த்தம்? நீ வளர்கிறாய், வளர்ச்சி அடைகிறாய் என்று அர்த்தம். ஞாயிற்றை கையால் மறைக்க முடியுமா? சூரியனை உன்னுடைய வளர்ச்சியை யாரால் தடுக்க முடியுமா? அது வளர்ந்து கொண்டே இருக்கும், கலங்காதே. குறைவாக இருந்தாலும் நிறைவாக வாழலாம். அதை சொல்லுவான், சிறுகு கட்டி பெருக வாழ். சின்ன வீடு இடம்பட வீடு எடைன்னு சொல்லியிருக்காங்க ஔவையார். அது மாதிரி நாமும் வாழ்ந்து காட்ட வேண்டும். மேகம் தானாகவே செல்லும், அதை யாராவது தடுத்து நிறுத்த முடியுமா? எங்கே எப்பொழுது அது கருமேகமாக மாறி மழையாகவும் பொழியும். எல்லோருக்கும் பெய்யும் மழை குளிர்ச்சியும் அளிக்கிறது நமக்கு. அதுபோல் நாமும் எல்லோருக்கும் பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும். சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, தலை நிமிர்ந்து உனை நினைத்து உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா. எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே, எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே, உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே, எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே, உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, நீ அஞ்சாமல் கடமையிலே கண் வையடா, நீ அஞ்சாமல் கடமையிலே கண் வையடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, நில்லடா செல்லடா. நம்முடைய லட்சியத்துடன் எய்முடன் குறிக்கோள் இல்லாத மனிதன் வாழ்ந்ததே இல்லை. எல்லோருக்கும் ஒரு குறிக்கோள் வேண்டும், அதை நாம் நிறைவேற்ற வேண்டும், வெற்றி பாதையில் நடக்க வேண்டும். எத்தனை இடர்கள் வந்தாலும் நமக்காக பின்னால் குழி பறித்து கொண்டே இருப்பார்கள், அது நமக்கு தெரியும். அந்த குழியையும் நாம் தாண்டி செல்ல வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? தைரியம் வேண்டும், மனப்பக்குவம் வேண்டும்.